அவரும் செய்வாரு, நல்லா செய்வாருன்னு இப்பவே செய்யும் போது, நடிப்பு இருக்கும் போதே செய்யற போதா இப்போ எலெக்ஷன் வந்தா செய்ய மாட்டாரா? அவர் தானே 2026 சிஎம். நாளைக்கு பிறந்த நாள் பாருண்ணா, சென்னை எப்படி இருக்க போது பாருண்ணா தமிழ்நாடு. இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜயோட மாசு குறைஞ்சிருச்சுன்னு அதெல்லாம் அவரெல்லாம் குறைய வாய்ப்பே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் தானே மாசு. எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. ஒரு 2026 விஜய் தானே, டிவி தானே, அசிக்கவே முடியாதுண்ணா. யார் பேசி தானே இருப்பாங்க. ஏடிஎம்கே யார் சொன்னாலும் எப்பவுமே எங்கள் அண்ணன் தானே வருவார். நீங்கள் வந்து அரசியலில் வரணும்னு ஆசைப்பட்டுருக்கிறீங்க, அடி எடுத்து வைக்கிறீங்க. அந்த அடியை சறுக்காம பார்த்துக்காங்க. நம்ம பக்கத்தால் இருக்கிறவனே நம்மளை குத்துவான். நம்மளுக்கு ஒரு தலைவர் வராரு, இவர் நம்மளுக்கு நல்லது செய்வாருன்னு தெரிஞ்சா அது அப்போ அந்த தலைவர் கண்டிப்பாக வருவார். விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும் விஜய்? ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்குமே பிடிச்ச எல்லாரோட ஃபேவரட்டான இளைய தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாள். அவர் வந்து சினிமாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சினிமாவை விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் வந்து இப்போ இறங்கியிருக்காரு. அவருடைய அரசியல் வருகை எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் அவர் என்னென்னா அரசியலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அட்வான்ஸ் விஷஸ் முதல்ல. அவரும் வந்து நிறைய செய்வார்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, இளைஞருக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ வந்து விஜய் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் மக்களுக்கு அவர் செஞ்சுட்டு வரதே கண்டினியூ பண்ணாலே போதும். ஓகே, அந்த கல்வி விருது விழா அது மாதிரி. ஓகே, வேற ஏதாச்சும் செய்யணும்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? அவரு போஸ்டிங் வந்து கண்டிப்பா பண்ணாரு. ஓகே, மற்றபடி எதுவும் மாற்றங்கள். முதல்ல விஜய் அண்ணனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, விஜய் அண்ணன் எல்லாருமே வரட்டும். விஜயகாந்த் அண்ணன் அவங்க அப்பா சித்தப்பா இருந்தாரு, அவர் வரணும்னு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? இவங்க தான் காலத்துக்கு இவங்க வாழ்க்கை தான் இல்லை. அடுத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, அவங்களும் வளரட்டும், அவங்களும் பார்க்கலாமே. அவரும் செய்வாரு, நல்லா செய்வாருன்னு இப்பவே செய்யும் போது, நடிப்பு இருக்கும் போதே செய்யற போதா இப்போ எலெக்ஷன் வந்தா செய்ய மாட்டாரா? அதுக்கு சொல்லவே முடியாது, செய்வாரு. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன துணிஞ்சு தேவை, தங்கச்சியா எப்படி பார்க்கணும், அண்ணனா என்ன பார்க்கணும்னு செய்யறாரு. அதே மாதிரி தங்கச்சி ஒரு நாள் தான், ஐயோ நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணும் வந்து செய்ய மாட்டாரா? அவர் முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பா செய்வார், செய்யாமலாம் இருக்க மாட்டாரு. சொல்றாங்க ஒரே வார்த்தை, மக்களால் மக்களுக்கு நான் சொன்னாங்க. எங்க சேர்ந்தாங்க? கூட்டணி ஆச்சு, தனித்தனியா பிரிஞ்சு போய் எல்லாம் செய்துச்சு. 2வது வாரிசு வாழ்க்கை, அடுத்தது ராஜா. கவுண்ட் பண்ணி சொல்லணும், உன் பையன் மந்திரி, என் பையன் மந்திரி, ராஜா அந்த மாதிரி அடுக்கடுக்கா உங்க தலைமுறை தான் 7 தலைமுறை வருதுன்னா அடுத்த தலைமுறையாவது வரணும்னா இளைஞர் அணி தான் வரணும். இளைஞர் அணி பசங்க இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் ஓட்டு போடணும். ஓட்டு போட நம்மளுக்கு ஒரு தலைவர் வராரு, இவர் நம்மளுக்கு நல்லது செய்வாருன்னு தெரிஞ்சா அது அப்போ அந்த தலைவர் கண்டிப்பா வருவாரு. அவர் தானே 2026 சிஎம். நாளைக்கு பிறந்த நாள் பாருண்ணா, சென்னை எப்படி இருக்க போது பாருண்ணா தமிழ்நாடு. இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜயோட மாசு குறைஞ்சிருச்சுன்னு. அதெல்லாம் அவரெல்லாம் குறைய வாய்ப்பே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் தானே மாசு. சரி, சினிமானாலும் அவர் தான், அரசியல்னாலும் அவர் தானே. 2026 விஜய் வருவாரா? கன்ஃபார்ம் அவர் தானே சிஎம். எப்படி சொல்ற இவ்வளவு கன்ஃபார்மா விஜய் வருவாருன்ட்டு? எவ்வளவு பேர் சொல்றாங்கண்ணா விஜய்க்கு தானே ஓட்டுன்னு. எல்லாம் அவர் தானே 2026 சிஎம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்களோட மாசு வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 2026 டிவி தான், எப்பவே டிவி தான். என்ன தைரியத்துல வந்து டிவி கேதா சொல்றேன்? நிறைய கட்சி இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை நிக்கிறதுனால எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எதுவுமே பண்ணல, இப்ப வருவாரு எதனா பண்ணுவாரு, ஓட்டு போடுவாங்க. அடுத்து விஜயகாந்தா? அடுத்த விஜயகாந்த் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. விஜய் இப்ப எல்லாரும் வந்தாலும் மாற்றம் வரதா போகுது, அதே விஜய் வந்தா மட்டும் மாற்றம் வரும்னு சொல்றாங்க. கட்சி வாய்ப்பு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் வராரு, அவருக்கோசம் நம்ம ஓட்டு போட்டோம்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்து இன்னொரு தாட்டி ஓட்டு போட்டு பார்ப்போம். அதனால என்ன செய்யறாரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் ஒருத்தங்க என்ன பண்றாங்க. அதனால எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணா. ஒரு 2026 விஜய் தானே, டிவி தானே, அசிக்கவே முடியாதுண்ணா. யார் பேசி தானே இருப்பாங்க. ஏடிஎம்கே யார் சொன்னாலும் எப்பவுமே எங்க அண்ணன் தானே வருவாரு. 2026 எங்க அண்ணன் விஜய் அண்ணன் தானே சிஎம். விஜயகாந்தே சொல்லிட்டாருண்ணா, அப்ப நானா டிவிக்கே தானே போகணும். அடுத்துதான் எங்க அண்ணன் வந்துக்கிறாருண்ணா. விஜயகாந்துக்கு அடுத்தபடியா எங்க அண்ணனா, எங்க அண்ணன் அச்சுக்கிட்டு யாருமே இல்ல. நல்லதா அவரு கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓகே, கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஏன்னா அவருக்கு ஃபேன்ஸ் ஓட்டு போதுன்னா போதும், கண்டிப்பா ஜெயிப்பாரு. அண்ணாவோட நாங்களும் ஃபேனு தான். ஓ, நீங்களும்? ஆமா, விஜய் சார் ஃபேன் தான், கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். இப்போ 2026 விஜய் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. ஏன்னா இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க அவர் வருவாருன்ட்டு? ஓகே, ஏன்னா அவருக்கு இருக்கு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் அப்படி இருக்கு.
ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படி இருக்காரு. ஓகே. இப்போ கிரேட் பர்சன். ஃபேன் ஃபாலோவர்ஸை மட்டும் வச்சு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. ஓகே. ஆ அது வந்தானே தெரியும் இல்லையா? ஓகே. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி நாடுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியும் இல்லையா? நீங்க வந்து அரசியல்ல வரணும்னு ஆசைப்பட்டுருக்கிறீங்க, அடி எடுத்து வைக்கிறீங்க, அந்த அடியை சறுக்காம பாத்துக்காங்க. நம்ம பக்கத்தால இருக்கிறவனே நம்மளை குத்துவான். விஜயகாந்த் சாருக்கு பண்ணாங்க பாருங்க, அந்த கதையை நம்ம கிட்ட கொண்டு வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க. நம்ம பின்னாடி எல்லாரும் நம்பிக்கையோட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த கதையை நம்ம கிட்ட கொண்டு வராம நீங்க பக்கத்துல இருக்கிறவன் நம்பாதீங்க. உங்க சொத்தாங்கையும் லெப்ட் கையும் எதையுமே நம்பாதீங்க. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கறது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தவனை கேட்டு முடிவு பண்றது எந்த ஒரு விஷயமும் செல்லாது, அந்த படம் ஓடாது. களத்துல என்னத்த பண்ணி களத்துல இறங்கிட்டாரு, அவரோட கதையை அவரு அந்த பேசுறத பேசி நிக்கிறாரு. களத்துல நிக்கலாம் அவர் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, 2026 மேலதான் நான் எதையுமே பேச முடியும் அப்படின்ட்டாரு. அவர் சொன்ன அந்த மாநாட்டிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். களத்துல நிக்கலன்னா ஒரே வார்த்தை, 2026 விரல நீட்டி காட்டினாரா, இந்த விரல் ஓட்டு உங்களுதா எங்களுதா அப்படின்னு கேட்டாரா. 2026 தான் நம்ம சந்திக்க போறது. அது வரல யார் எது பேசினாலும் உம்முனுங்கிற அவரே ஒரு டைலாக் சொன்னாரு, அந்த டைலாக் நம்மளுக்கு வரல. அந்த மாதிரி டைலாக் நம்மளுக்கு செட் ஆகல. அவர் என்ன சொன்னாரு, இப்ப அதை பேசினுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. அது பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, அது அவங்களோட லைஃப். இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுக்கு. இப்போ வந்து விஜய் அவர்களை பத்தி வந்து நிறைய தப்பான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. மாதிரி இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இப்போ ரீசெண்டா பண்ண ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட இந்த மாதிரி தோல் மேல கை போறாரு, இது மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? நீங்க ஆஸ் ஒரு உமனா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? நான் அந்த இஷ்யூவை கேள்விப்பட்டது இல்லை. ஸோ என்னோட ஒப்பீனியன்லாம் இல்லை, கழுத்து மேலே கை போட்டு இட்ஸ் அப் டு யூ, நாம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ என் ஃப்ரெண்ட் என் மேலே கை போட்டான்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஸோ நமக்கே தெரியும் அவங்க எப்படி கை போடுறாங்க அப்படின்னு. தட்ஸ் நாட் அப். ஓகே. இப்போ வந்து 2026 எலெக்ஷன் வந்துட்டு வருது, விஜய் அவர்கள் வருவாங்களா? அது நம்ம முடிவு பண்ணுறது தான். வரட்டும், வரலாம், கொஞ்சம் சேஞ்ச் வரலாம். ரொம்ப ஒரே லைனாவே போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும். விஜய் மாமா ஹாப்பி பர்த்டே. விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் விஜய்? இவ்வளோ. ஓகே ஓகே. விஜய் அண்ணாவோட மாசு எப்போதுமே குறையாது. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எங்க விஜய் அண்ணா தான் மாசு. ஓகே ஓகே. விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்திருக்காரு, அந்த அரசியல் வருகையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அண்ணா அரசியல் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாருமே ஒரு அரசியல் இருக்குன்னா அது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்க மக்கள் எல்லாரும் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அவங்க வந்து அவங்களோட கெரியரை விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேர்ள்ஸுக்கு நிறையா சேஃப்டி எல்லாமே கிடைக்கும், நாங்க நம்புறோம். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். விஜய் நான் பண்ணுவாங்க. அரசியல நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும், நாங்க நம்புறோம். 2026 கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு. ஓகே. உங்களோட வருகையை தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்போ வருவீங்கன்ட்டு. எப்பவுமே டிவிக்கே தான். இளைஞர்களோட ஓட்டு வந்து விஜய்க்கு கண்டிப்பா வரும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. காலேஜ் பசங்க இப்போதைக்கு காலேஜ் பசங்க தான் ஒன்னும் இல்லாத காலேஜ்ல வந்து நோட்டீஸ் போர்டு கொடுக்குறாங்க, எங்க பொண்ணுங்களா கொடுக்குறாங்க. உங்களால முடியலையா, படிக்க முடியலையா, ஒரு போன் பண்ணுங்க அண்ணன், நான் எப்போனாலும் உங்களுக்கு என்னோட குழுவுல இருந்து நான் அனுப்புறேன் நானும் சொல்றாங்க. இன்னமும் அந்த புக்கு எங்க பொண்ணு கிட்ட எல்லாம் இருக்குது. நாங்க என்ன சொன்ன வேணாம், ஒரு உதவி பண்றாங்களா அதோட போதும். ஒரு வாட்டி தான் செய்வாங்க, சும்மா நம்ம போய் கேட்க கூடாது. பாலா வந்து நடிகர் வந்து பாலா எல்லாம் அரசியலுக்கு வரல, முதலமைச்சர்லாம் வரல. பாலா வந்து எங்க பொண்ணுக்கு பீஸ் கட்டினாரு. நடிகர் பாலா போய் பீஸ் கட்டினாரு. நாங்க சொன்னதுமே கஷ்டமா இருக்கிறோம் நாங்கண்ணா. விஜய் நட்மணி மன்றத்தையும் கேட்டோம். அவர் என்ன சொன்னாரு, சரி வேணாம், நீங்க யாராவது ஒன்றுட்டு நமக்கு காலேஜ்ல என்ன சொன்னா, நாங்க பாலா கிட்ட அட்மிட் பண்ணிட்டோம், பாலா கட்டிட்டாரு, முடிஞ்சிச்சு உங்களோட இது வேலை முடிச்சு சொன்னாரு. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு உதவி பண்ணா அவன் மேல இதா, நீங்க படிப்பு உதவி பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா சந்தோஷமா